அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று எதற்காக ஓடுகிறோம்? நண்பர்களே, சில கேள்விகளுக்கு சரியான பதில் கூற இயலும். சில கேள்விகளுக்கு சரியான பதில் சாத்தியமில்லை. அப்படியானால் எதற்காக இப்படி ஒரு கேள்வி என எண்ணத் தோன்றும். இது போன்ற கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றாலும் கூட அதை பற்றி சிந்திப்பது என்பதே ஒரு பதிலாக அமையும். அந்த வகையில்தான் இந்த பதிவு. வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டால் போதும், மனிதர்களுக்கு ஒரே ஓட்டம்தான். பஸ்ஸை பிடிக்க வேண்டும், ரயிலை பிடிக்க வேண்டும், தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும், அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும், பல வேலைகள், பல பிரச்சனைகள் என நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கே ஓடுகிறோம்? எதற்காக ஓடுகிறோம்? பணம் சம்பாதிக்கவா? பணம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதுதான். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையாகி விடுமா? ஆகாது. சரி, லட்சியத்தை அடையவா? லட்சியம் என்பது ஒரு கடைசி நிலை. அதனை அடைய நாம் செல்லும் பயணம் சுகமானதாக இருக்க வேண்டாமா? சரி, வாழ்வின் முடிவை நோக்கி ஓடுகிறோமா? அப்படியானால் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டாமா? ஆக வாழ்க்கை எனும் பாதையில் வேகமாக ஓடும் நாம் வேலை பார்ப்பதற்காக வாழ்கிறோமா அல்லது வாழ்வதற்காக வேலை பார்க்கிறோமா? வேகம், போட்டி, நேரமின்மை, நெருக்கடி, இதற்கெல்லாம் எது மூலம், எது மூல காரணம்? ஆசைதான் காரணம் என கூறலாம். சாதிக்க பிறந்தவன் என அடையாளம் காட்ட வேண்டும் என்ற காரணத்தையும் சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. தொழிலாளியாக வேலை செய்பவர் தானும் ஒரு நாள் ஓர் ஆலை அமைக்க வேண்டும், ஆலை முதலாளியாக ஆக வேண்டும் என எண்ணுவார். ஆலை உரிமையாளர் மேலும் வேறு ஒரு ஆலையை நிறுவ வேண்டும் என்று எண்ணுவார். மனிதர்கள் ஆசை என்னும் கடலில் நீந்தி வெற்றி பெற வேண்டும் என ஓடுகிறார்களா? மகாத்மா காந்தியின் உடைமைகள் என அருங்காட்சியகத்தில் உள்ளவை ஒரு ஜோடி செருப்பு, ஒரு மூக்கு கண்ணாடி, அவர் உபயோகித்த ஒரு கடிகாரம். மகாத்மா தனக்கு இது போதும், இதற்கு மேல் தேவையில்லை என்று எண்ணினார். இன்று நமது தேவைகள் அதிகரித்து விட்டன. ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிட்டோம். பணம் என்பது நமது தேவையை பூர்த்தி செய்யாது. நிச்சயமாக மாறாக அது நமது தேவையை விரிவடையத்தான் செய்யும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். எது நமது தேவை? அதற்கு ஏதேனும் எல்லை உண்டா அல்லது எல்லையை வகுத்து கொள்ளாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று எண்ணத் தோன்றும். வாழ்க்கையின் லட்சியம் என்ன? சந்தோஷமா? மன நிறைவா? பிறருக்கு உதவுவதிலா? பணம் சம்பாதிப்பதிலா? நமது வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? இதனை நமது எண்ணம் என்ற உரைகல்லில் உரசி பார்த்து நாம் செயல்பட வேண்டும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஓட்டப் போட்டியில் ஓடாவிட்டால் வெற்றி பெற இயலாது. வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்தால் வாழ்வின் பயனை அனுபவிக்கவும் இயலாது. இரண்டும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. 80 வயதில் 40 வயது வரை நாயாய் உழைத்து பொருள் திரட்டினேன். அடுத்த 40 ஆண்டுகள் பேயாய் உழைத்து சேர்த்த செல்வத்தை பாதுகாத்தேன். நாயாய் பேயாய் வாழ்ந்த நான் மனிதனாக மட்டும் இறுதி வரை வாழவில்லை. உழைத்து சேர்த்த செல்வத்தை ஒரு நாள் விட்டு சென்றால் ஓடிய ஓட்டம் என்பது வீண்தானே? இத்தனை கேள்விகளுக்கும் பொதுவான ஒரு பதிலாக ஒரு பொன்மொழி இருக்கிறது. அது என்ன என்றால், வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். முதலில் சொன்னது, அதாவது
நம் வாழ்க்கைக்கு பணம் வேண்டும். அடுத்து சொன்னது நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். ஆகவேதான் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். இந்த பொன்மொழியை மனதில் ஏற்றுவோம். தேவையில்லாத ஓட்டத்தை குறைப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.